ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். ஜங்குக்கு தான் செம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்லேயே எடுக்க ஜாக்கு கிட்ட நம்ம ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தாரு. ஹயாங்கியே நம்ம டேயை ஹக் பண்ணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்ல இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி லாஸ்ட் டே ட்ரிப்பு, எல்லாருமே இந்த பிளேஸில் நம்ம மலையோட உச்சிக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு நேராக கீழே இறங்கி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் மலைக்கு மேலே ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு நம்மகிட்ட எப்படி கூட்டிகிட்டு வருவாரோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு டேட்டை எதுவுமே பேசல, ஆனால் பட் டே ஒரு இன்ச்சு மூவான் ஆகல. டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணபடி டேயை யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும், யாருக்கும் நான் டேயை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரியும் அவ்வளோ கிரிப்பாக நம்ம டேயை பிடிச்சிருக்காரு. டேக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஜங்குக் ஒரு வியாடாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறோங்கிறத நம்ம டே நோட் பண்ணபடியும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நேராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் நேற்று நைட்டு அப்படி பண்ணியிருக்கேன், ஃபைட்டை பண்ணுவான்னு பார்த்தா இந்த ஜங்குக்கு என்ன டேயோட ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு வரானுங்கிற மாதிரி. ஜாக் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, இருடா, அந்த பிளானை சொதப்பினாலும் பரவாயில்ல, ஒன்றை டேக்கிட்ட சிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, இதில் கண்டிப்பாக நீ சிக்குவேனுங்கிற மாதிரி நக்கலை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி சிரிப்பானா. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பிளேஸுக்கு அரேஞ்ச் ஆகுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே. இப்போ அந்த பிளேஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக உட்காந்துருந்து அந்த ஃபாரஸ்ட்டான இருக்கிற பிளேஸையும் அது மழை உச்சினுங்கிறதுனால பள்ளத்தெல்லாம் நோட் பண்ணுறாங்க. பள்ளத்துக்குள்ளெல்லாம் விழுந்துடாதீங்க, கொஞ்சம் தூரமாகவே இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ நம்ம சுகாவும் ஜங்குக்கு தான் ஒரு பள்ளத்து பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்றுட்டு நம்ம சுகாடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா அது திரும்ப எக்கோவா ஜங்குக்குன்னு திரும்ப வருது. இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் இப்போ நம்ம சுகாவோட நேம் சொல்லி கட்டுறாரு. சுகா அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. அதே மாதிரி ரிப்பீட்டாக நம்ம ஜங்குக்கே வருது. இந்த மாதிரி வந்தால் இந்த பிளேஸ்லேருந்து என்ன சொன்னாலும் திருப்பி கேட்க முழுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ அந்த பிளேஸில் நம்ம டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னை திமிரு பட்டியா, ஏன் கூட ஹனிமூனை என்ஜாய் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கே கூட்டி கொண்டு விட்டுவிட்டு நீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸர் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்க இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பள்ளத்தை பார்த்து நம்ம ஜங்குக்கிடம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, என் மேலே ஓவர் ஃபீலிங்ஸை எப்படியாவது என் ஹஸ்பண்டுக்கு வர வைக்கணும், அவனோட வைஃப் ரொம்பவே அவனை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், எனக்காக என்னோடய ஹஸ்பண்ட் டயத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணேன். ஏன்னா இங்கே சொல்கிறது எல்லோரும் ரிப்பீட்டாக அப்படியே ஃபுல்லாக அந்த பிளேஸ் முழுக்க எக்கோ அடிக்குதுல அந்த மூமெண்ட்டுக்கு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் ஜங்குக்கு பார்த்தா நம்ம ஜங்கு கூட விட்டு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உண்மையிலேயே நான் சும்மாடா செக் பண்ணி பார்த்தேன் எக்கோ எப்படி இருக்குதுன்னு பார்க்க, எக்கோ பார்க்கறதுக்கு எப்படி தான் பேசுவியா நீ, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதை கேட்டுட்டு எப்படி இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், நீங்கிட்ட என் கூட டைட்டே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, குட்டியாக ஃபைட் பண்ணால் ஒரு 1/2 hour மட்டும் என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வா ஜங்குக்கா, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி 1/2 hour இருக்கிறீங்க. 1/2 hour எண்ட் ஆனதோட டக்குன்னு என்னை விட்டு மூவ் ஆகி நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்ல, இம்பார்ட்டன்ட்ல,
அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுறது கேட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட நோட் பண்ணோம். ஷுகாவும் அதே கன்ஃபியூஷனில் தான் பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் ஒர்க்கை பண்ணாமல் எப்படிடா ஜங்குக்கு இருக்க முடியுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக் பேசுகிறத ஷுகாவும் நம்மகிட்ட நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸில் அரேஞ்ச் ஆகி உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட் இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்கு அவன் ஒரு குட்டியாக ட்ரிங்க் பாட்டில் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பாங்களே, அது ட்ரிங்க் தான். அது கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணி குடித்தாலே செம்மையாக போடி ஆகுவாங்க. நம்ம ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஃபுல்லாக போடி ஆக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கு பாட்டு நக்கல் பண்ணி சிரிக்கணும். அதை பார்த்து நம்ம கோவமாகணும். யாரை கேட்டு நீ இந்த பிளேஸுக்கு ட்ரிங்க் எடுத்து வந்த, யார் உனக்கு வாங்கி கொடுத்தான்னு நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஹோல் ஒர்க்கே அவன் பிளான் பண்ணி நம்ம பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க ஜங்கு கூட ஜூஸ் பாட்டில் இருந்திருக்கும். அதில் அப்படியே ஜங்குக்கே தெரியாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த பாட்டிலை அவனோட ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவானா. இந்த மாதிரி மிக்ஸாக இருக்கிறது கூட தெரியாமல் அந்த ஜூஸ் பாட்டிலை எடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டே ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சுகா கூட சேர்ந்து ஜாலியாக எடுத்து சாப்பிட்றதும் மில்க் அந்த ஜூஸ் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஒரு 1 ஹவர் மூவ் ஆன் ஆகுது. இப்போ 1 ஹவர் கழிச்சு தான் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு இன்னும் ½ அன் ஹவரில் நம்ம இங்கேருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே கொஞ்சம் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பக்கத்தில் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க சொல்ல அதே பிளேஸில் செம்ம போடிக்கு ஹைப் ஆகி அந்த ட்ரிங்க் பண்ண போர்டையில் நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார், அப்படியே பொறுமையாக எழுந்து நேராக டேக்கிட்டே வர அந்த மாடிஷன் பாடி லாங்குவேஜ் அது நார்மலே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வராரு. டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஜங்குக்கு தெரியல. ஜங்குக்கோட ஐஸ்கிட்டே மட்டும்தான் தெரிகிறாரு. இந்த பொசிஷனில் கரெக்டாக கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டேயோட நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸையும் போட்டு ஹோல்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் இந்த மொமெண்ட்டை பட்டுட்டு ஷாக்கானா சிமினாவுமே செம்ம ஷாக்கிங்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு என்ன ஹஸ்பண்ட் என்ன ஒரேடி எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க, முதல்ல நான் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை நீ கேளு, எவ்வளோ நேரம் தான் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகியே இருப்பேன், நானும் எப்போலேருந்து தான் உன்கிட்ட பேசணும் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் போடும், அடங்க இட்டுனவே இருக்காங்கள அவங்க பட்டுப்பாங்க, நீயும் நானும் மட்டும் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண ஹோட்டல் ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நம்மளை தான் நோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸுன்னுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படி நெக்கை ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு என்னடா என்ன ஹஸ்பண்டு ஒய்ஃபு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வர்ஸு அதெல்லாம் நீங்கள் கப்பல்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாதா, என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, அவன் ஒர்க்காக பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் பார்த்து கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம டவுன் ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி என்ன மாதிரி கட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா என்ன ஹஸ்பண்ட் என்ன பேசினாலும் என்னையே திட்டிகிட்டு இருக்கா, அவங்கள திட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து ஆமாட்டையா வாயேன், இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் நம்ம இந்த ட்ரிப் பிளேஸ்லேருந்து நம்ம பிளேஸுக்கு போக போகிறோம், அதை தாண்டி நம்ம வேணால் டென்ட்டில் ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ட்ரெஸ்ஸில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்குக்கு காண்டாகிட்டு ஜங்குக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா டே கிட்ட ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்கு காண்டானா நம்ம டேக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது, என்ன மாதிரிடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம வியர்னஸில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் கிஸ் பண்ணுறதோடு விடாமல் நம்ம டே வேறு பண்ணியிருக்க அந்த ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ண போவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண போடுற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட சீக்ஸை கிரிப்பாக ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே தள்ளிப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்கிட்ட மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன்,
பெட்ரூமில் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க சொல்ல நான் இந்த மாதிரி ஷார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ என்ன நான் பட்டனை ரிமூவ் பண்ண இந்த மாதிரி திட்டுறேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஷார்ட் பட்டனை ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணிடுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம். ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் ஹாஷாக கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா இப்போ நம்ம ஜங்குக்குடா என்னையே திட்டுற, இந்த பிளேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு வந்து திட்டி ஃபைட் பண்ணணும் தான் இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தியா? நான் உன்கிட்ட க்ளோஸாக பேசலாம்னு நினச்சி இந்த மாதிரிலாம் திட்டுற, என்ன நினச்சிட்டு இருக்கட்டே அங்கே நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமாட்டையை பட்டு கட்டணும். நம்ம ஜங்குக் கூட அந்த ஜங்குக் ரியாலிட்டியில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டேக் டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல், அந்த ட்ரிங்க் பண்ண ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நீ ஏதாவது ட்ரிங்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ட்ரிங்க் என்ன நீ வாங்கியா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்டே கேட்குறாரு, நீ வாங்கியா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக் ஃபுல்லாக போர்டில் தான் இருக்கானுங்கிறது இப்போ நம்மகிட்ட ஃபுல்லாக அதை கண்டுபிடிச்சிட்டு ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு, ட்ரிங்க் பண்ணியா நீ? என்ன மறுபடியும் அதே வேலை சொல்லிகிட்டு இருக்க? நான் ஏன் ட்ரிங்க் பண்ண போகிறேன்? ட்ரிங்க் பண்ண நீ வாங்கி கொடுத்தியா? நான் பெசாட்டிக்கு ஹவுஸில் இருந்திருந்தா கிளப்புக்கு போயிருந்துருப்பேன். அதையும் பிரேக் பண்ணிவிட்டு என்னை இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சிங்கிளாகவே இந்த பிளேஸில் இந்த டேஸ் முழுக்க என்னை சிங்கிளாக இருக்க வச்சுருக்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை என் லைஃப்பில் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுறதோடு விடாமல் டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா? இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்து டேக்கி காண்டாகி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். ஏன்னா ஹோல் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்லாப் பண்ணதோடு நம்ம ஜங்குக் காண்டாகி எவ்வளவு திமிரு இருந்தால் என்னையை நீ ஸ்லாப் பண்ணுவேன், எதுக்காக்கு இப்போ என்ன ஸ்லாப் பண்ண, எதுக்காக்கு நீ என்ன ஸ்லாப் பண்ண, முதல்ல எதுக்கு இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண, யாரை கேட்டு முதல்ல இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்டே ஃபைட்டுக்கு போகிறத பட்டுட்டு நம்ம காண்டாகி வாங்கினி ஜங்குக்கு நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு இன்னொரு டைம் அடிக்க வருவாரா? அந்த மாதிரி வந்தால் டக்குன்னு நம்ம ஜிமினை டேக்குக்கை பிரித்து விட்டபடி ஜங்குக்கை பிடிக்கிறாரு. டேட்டையாக கொஞ்சம் அவசரப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா அவசரப்படாது, அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் இந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாமலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டானா சொன்னால் புரிஞ்சுக்க கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு பாருல அந்த மூமெண்ட்டுக்கு, நீ வா ஜங்குக், நம்ம வேணால் டென்ட் இருக்கிற பிளேஸுக்கு போவோம், நான்லாம் டென்ட் இருக்கிற பிளேஸுக்கு வரல, உன் கூடயும் வரல, இவன் கூடயும் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அங்கேருந்து நடந்து போவாரா? அந்த மாதிரி போனால் டேட்டையாங்க கூப்பிட்டுட்டா அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போயிட்டு போகிறான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம காண்டாகி இங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க அவங்கவுங்க திங்ஸை எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ டென்ட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, அதனால சரி எல்லோரும் வாங்க டென்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கை காங்கல அந்த பிளேஸில் ஜங்குக்கில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஷுகா கிட்ட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜிமினா கிட்ட ஷுகா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஷுகாவும் செம்ம போட்டையில் ஒரு மாடி டிஃப்ரெண்ட்டாக புலம்புனபடியே ஒரு பெஞ்சில் பட்டிருக்காரு. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு அல்லாண்டான்னு தெரியல, ஜங்குக்கும் ஷுகாவும் ஏன் இந்த அளவுக்கு வியடாக நடந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டவுட் ஆகுது. நான் ஷுகா கிட்ட கேட்டேன், நாங்களாம் ட்ரிங்க்லாம் ஒன்றும் பண்ணலை, ட்ரிங்க் எப்படி இந்த பிளேஸ்லலாம் கிடைக்கும், அதுலேயே முக்கியமாக பக்கத்தில் ப்ரொஃபஸர் இருக்கார், ஜங்கு கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பண்ணவே மாட்டான், ஆனால் ஏனே தெரியல இந்த அளவுக்கு போர்டையாக இருந்த மாதிரி இருக்குது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பயங்கரமாக புழம்பிட்டாலும் நான் இங்கே பார்த்தா ஜங்குக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் ஷுகாவும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு அநேகமாக சாப்பிட்ற ஃபுட்டில் யாரோ கலந்த மாதிரி தெரியுது, அவங்க மில்க் ஷேக்கும் அப்புறம் நம்ம கொடுத்த ஃபுட்டை தானே சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அந்த மாதிரி சொன்னால் இப்போண்டா நம்மகிட்ட திங்க் ஆகுது. அப்போது ஒரு வேளை நைட்டு இந்த ஜாக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிகிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜாக் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். நான் போய் கேட்டதுக்கு நான் சும்மா அந்த பிளேஸ்க்கு வந்தேன்னு சொன்னான்டா, ஜாக் ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஜாக்கு பண்ணுறான் பண்ணாமல் போகிறான், இப்போ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் நீயும் ஷுகா அப்புறம் ஜங்குக் 3 பேர் இருந்தால் இல்லை அதான் உங்களை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நானும் ஷுகாவும் கிட்ட இருக்கிறோம், ஜங்குக்கு எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் ஏன்னா ஜங்குக் எங்கே இருக்கிறான்னு கேட்குறேன் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜிமினா நோட் பண்ணால் என்னடா என்கிட்ட இந்த மாதிரி நீ கேட்குற, உன்னோட ஒய்ஃப் தானடா, ஜங்குக்கு எங்கள் கூட இல்லைன்னா ஷுகா இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண போடியில் புலம்பிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஷுகா பக்கத்துலேயே தான் நான் இருக்கிறேன், ஜங்குக்கு எங்கே
அப்போ கோவமா போனவன நீ அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன என்ன ஜிமினா, அப்போ அவன் கோவமா அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வரவே இல்லையா? போடா டேய், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? நீ தானடா சும்மா இருந்தவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்த. அவன் இப்போ என்னடா பெருசாக சொல்லிட்டான்? அதான் அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்னு தெரியுதுல்ல. அவனை அமைதியாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் வைக்கிறத விட்டுப்புட்டு அவனை ஸ்லாப் பண்ணி திட்டி தீட்டி அப்புறம் இங்கேருந்து போயிட்டான்னு சொன்னால், அப்போவே நான் சொன்னேன்ல அவன் கோவப்பட்டு போகிறான், அவனை போய் பிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, இங்கேனா தான் எங்கேயாவது இருப்பான் வந்துருமான்னு என்கிட்ட நீ சொன்ன. இப்போ எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜிமினா கோவமாக டேயை பட்டுக்கிட்டு டேக்கே பயமாயிருச்சு. ஏன்னா இந்த ஃபைட் ஆகி 1 ஹவர் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜங்குக் எங்கேங்கிற மாதிரி நம்ம டேக்கும் தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியல. திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு வந்துட்டு ஜங்குக் எங்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர்ட்டையும் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் இப்போ நம்ம ஜங்குக்கை காட்டுட்டு ஜங்குக் ஒரு மலை பள்ளத்தில் ஃபுல்லாக மலை பிளேஸ் அதில் ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ளே ஃபுல்லாக மயங்கி ஹெட்லலாம் லைட்டாக பிளட் வந்தபடி நம்ம ஜங்குக் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாக்கு தான். இந்த மாதிரி ஜங்குக் ட்ரிங்க் பண்ண போர்டில் புலம்பிக்கிட்டே நம்ம திட்டுன மூமெண்ட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்திருப்பாரா. இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம போர்டை நம்ம ஜங்குக்கு தான் முன்னே நிற்கிறது ட்ரீயா இல்லை பர்சன்ஸா இல்லை பள்ளமா இந்த மாதிரி எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்கை தான் கலந்து கொடுத்துட்டுருப்பான். இந்த மூமெண்ட்டுக்கு இவ்வளோ போர்டில் கூட அடிச்சிட்டான் திட்டானுங்கிற மாதிரி கோவம் அங்கே மர போடுற மூமெண்ட்டை முழுக்க ஜாக் நோட் பண்ணிவிட்டு ஜாக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகி நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே வந்துருப்பான். ஜாக்கை ஃபாலோ பண்ணதே நம்ம கவனிக்கல. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு பிளேஸ்க்கு ஜங்குக்கை ஜாக்கே பிடிச்சி மேலேருந்து கீழே தள்ளி விட்ருவான். இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நேராக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கே வந்துருப்பான். தள்ளி விட்ட பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்கு ஒரு பள்ளத்தில் ஃபுல்லாக ஹெட்டில் அடிபட்டபடி ஹேண்ட்ஸ்லாம் தரைச்சபடி மயங்கின பொசிஷனில் இருப்பார். இந்த மாதிரி இருக்கிற எந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு இருந்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கிட்டே வந்துட்டு ஜங்குக்கை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னால் அதில் நம்ம சார்லி தான் ஜங்குக் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் போயிட்டுருந்தான். இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிருப்பார்ல. ஜாக்கை ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள தூரத்தை சார்லி கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறான். இது வரைக்கும் போனால் அதுக்கப்புறம் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்கிறது கேட்டு, சரி நீங்கள் எல்லாருமே மற்ற ப்ரொஃபஸர்ஸ் கூட டென்ட்டுக்கு போங்க, நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மட்டும் அங்கேருந்து போவாரா. இந்த மாதிரி போனால் இப்போ ஜாக்கு தான், ஏன் ப்ரொஃபஸர் ஜங்குக்கை சேவ் பண்ணதுக்கு நானும் வரேன். ஜங்குக்கு தான் கோவமாக போயிருக்காம்ல, நானும் உங்கள் கூட என்னோடய பிரதரை தேடுறேன். என் பிரதர் இல்லாமல் என்னால் இந்த பிளேஸ்லேருந்து போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக் பேசுகிறது கேட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான்டா காரணம், நீ மட்டும்தான் காரணம். நைட்டே நீ அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை வச்சு நீ ஏதோ பிளான் பண்ணன்னு திங்க் பண்ண. ஆனால் இந்த மாதிரி திங்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னை பிறவு கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பக்கத்தில் திட்டிட்டு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் டென்ட் இருக்கிற பிளேஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, நீ எங்கே போனாலும் அவன் கிடைக்க மாட்டான்டா, கிடைக்க முடியாத தூரத்துக்கு தானே அவனை பிடிச்சி தள்ளி விட்டு வந்துருக்கேன். இனி ஜங்குக் உன் லைஃப்பில் நீ எப்போதுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு ஸ்மைல் பண்ணபடி அங்கே 2 போயிடுவானா. இந்த மாதிரி போனால் நம்ம தான் அந்த பிளேஸில் சார்லி சொன்ன பிளேஸ் வரைக்கும் ஜங்குக்கோட நேமை சொல்லி பயங்கரமாக காட்டுறாரு. ஜங்குக் நீ எங்கே இருக்கிற? ஜங்குக் டைம் ஆயிடுச்சு, நீ எங்கே இருக்கிற நீ இருக்கிற பிளேஸையாவது என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கூப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கூப்பிட்டுட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே இப்போ ஆயிடுச்சு. நம்மகிட்ட அந்த பிளேஸ்லேருந்து இங்கே இந்த பொசிஷனில் இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக இருட்ட ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஜாக் இந்த பிளேஸ்ல தான் இருக்கான், ப்ராப்ளம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே. ஜங்குக்கு எங்கே போனான்னு தெரியலையே. ஜங்குக்கு நீ எங்கே இருக்க? ஜங்குக்கு நான் எதுவும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட நேமை சொல்லி இந்த மாதிரி கட்டிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக மயங்கியிருந்த நம்ம ஜங்குக்கு அந்த பள்ளத்துலேருந்து லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அப்படியே நிமிர்ந்து பள்ளத்துக்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. சரியான பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
டே கத்திட்டு வர அந்த வாய்ஸோட சவுண்ட் நல்லாவே நம்ம ஜொங்குக்கு கேட்குது. ஜொங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவ்வளோ அவசரத்துலேருந்து விழுந்துருக்காரா, நம்ம ஜொங்குக்கால எழுந்துக்க முடியல. எழுந்துக்க ட்ரை பண்ணாலும் ஹேண்ட்ஸில் லைட்டாக ப்ராக்சர் ஆகிருக்கு, லெக்கில் லைட்டாக ப்ராக்சர் ஆகிருக்கு. எழுந்துக்க முடியாத இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு வந்து டேங் டேங் நான் இந்த பிளேஸில் இருக்கேன் டேங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக் டே உன்னை நம்ம சொல்லி கட்டுவாரா என்ன மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தோம். இப்போது ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஜொங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கும். டேங்கிற மாதிரி சொல்லி கட்டிக்கிட்டே இருந்தவருக்கு அப்புறம் வந்து அந்த கத்த முடியாமல் சவுண்ட் அவருக்கு இப்போ வரல. ரொம்ப ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கால் கூப்பிட முடியல. அந்த மாதிரி கூப்பிட முடியாத அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக் அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இந்த பிளேஸ்லேருந்து நான் இனி எப்படி வெளியே போவேன், இந்த பிளேஸுக்கு நான் முதல்ல எப்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக் இந்த மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க ஜொங்குக் பக்கத்தில் நம்மகிட்ட என்ட்ராகி ஜொங்குக் அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குற மூமெண்ட்டை பட்டுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக் பயந்துட்டார். யாரோ என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி செம்மையை பயந்து போய் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி டேயோட ஃபேஸை பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு வந்து டேயை ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் நம்ம டே தான் ரோப்பை போட்டே கீழே இறங்கியிருப்பார். ஜொங்குக் இந்த கட்டுற சவுண்டை கேட்டு தேடிட்டு வந்தவர் இந்த பள்ளத்தை நோட் பண்ண சொல்ல ஜொங்குக் விழுந்துருக்க மூமெண்ட்டும் நம்ம ஜொங்குக்கோட வேர் பண்ணியிருக்கார்ல செயின், அதில் அங்கே இருக்கிற ஒரு ட்ரீயில் மாட்டிருந்துருக்கும் கீழே விழுந்த ஃபோர்ஸுக்கு. அந்த செயினை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பள்ளத்துக்குள்ளே நம்மகிட்ட எட்டி பட்டிருப்பார். எட்டி பட்ட மூமெண்ட்டுக்கு ஜொங்குக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு தான் ரோப்பை போட்டு கீழே இறங்கியிருப்பார். ஜொங்குக்கு அப்படியே தூக்குறாரு. ஜொங்குக்கால நிற்கவே முடியல. ரொம்ப லெக்கு வலிக்கிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா சரி ஓகே என்னை கிரிப்பாக மட்டும் பிடிச்சிக்கோ, இந்த பள்ளத்துலேருந்து நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜொங்குக் க்ரை பண்ணி அழுறதை பார்த்துட்டு சரி சாரி சொன்னால் புரிஞ்சுக்கோ, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, பள்ளத்துக்கு மேலேயாவது நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெயினாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி கிரிப்பாக என்னை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி செம கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிக்க சொல்கிறாரு. ஜொங்குக்குமே ஹேண்ட்ஸும் வலிக்குது, ஒரு லெக்கும் வலிக்குது. பெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம டேக்கு பேக் சைடாக ஹாக் பண்ணபடி கிரிப்பாக நம்ம டே பிடிக்கிறாரா அந்த மாதிரி பிடிச்சோம். அந்த ரோப்பை பிடிச்சபடியே டேயும் மேலே வரணும், டே கூட சேர்த்து ஜொங்குக்கையும் கூட்டிகிட்டு வரணும். அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஜொங்குக்கு அந்த பள்ளத்துக்கு வெளியே தூக்கிட்டு ஜொங்குக்கு அப்படியே இழுத்து அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குறாரு. நீ எதுக்கும் பயப்படாத, ஹோட்டல் ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நேராக ப்ராடஸ்டலே தூக்குனபடி கரெக்டாக டென்ட் போட்ட பிளேஸ்க்கு போகாமல் ஹோட்டல் ரூமுக்கு போகிறாரு. போய் அங்கனக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ், குட்டி மெடிக்கல்ஸ் அந்த ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு செக்கப் பண்ண சொல்ல லைட்டாக ஹேண்ட்ஸில் ஃப்ராக்சராக இருக்குது, லெக்லேயுமே ஃப்ராக்சராக இருக்குது. இவருக்கு எப்படி இவ்வளோ அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு அப்படி கட்டு போடுறாங்க. ஜொங்குக்கு வந்து கட்டு போடுற மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுறதை பட்டுட்டு தான் நம்ம ஜொங்குக்கோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஒரு மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு கட்டும் போடுறாங்க. அப்புறம் லெக்குக்கும் கட்டு போட்டு லைட்டாக ஃபோர்கட்டில் அடிபட்டிருக்கும்ல அந்த பிளேஸுக்கு அதுலேயும் ஒரு மாதிரி பேண்டேஜ் மாதிரிலாம் வச்சு கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 1 week ஆகுது இந்த கட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸ் லெக்கையும் ரொம்ப மூவ் ஆன் பண்ணாதீங்க, அப்போன்னா இந்த போன் வந்து இனி நார்மலாகும். ஓரல் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஃப்ராக்சரில் நார்மல் தான், 1 week இந்த கட்டுருந்தா போடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறதுலாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைம் இப்போ 8 o'clock ஆயிடுச்சா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த பிளேஸில் கேம்ப் ஃபயரை பற்ற வச்சபடி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜாக்குடா என்னடா ஜொங்குக்கு தேடிட்டு போயிட்டு அந்த டேயும் ஏதாவது பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு செம டென்ஷனில் இன்னும் டே வரலையே, இந்த ஜிமினாவுக்கும் கால் எதுவும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பக்கத்தில் இருந்தபடியே ஃபுட்டை சாப்பிட்டபடி நோட் பண்ணிட்டு இருந்தோம். சுகர் தான் அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே வாட்டரை வச்சு ஃபுல்லாக கழுவிட்டு
அப்புறம் அப்படியே ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா. என்னடா குடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்னட்ட குடித்தேன், நான் ஒன்றுமே குடிக்கலையே, மில்க் ஷேக் தான் குடித்தேன், என்ன ஆச்சு ஜங்குக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எல்லாத்தையுமே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சா, ஜங்குக்கு எங்கே இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு தான் தேடிட்டு போயிருக்கா. என்ன ஆச்சு, நீங்கள் ட்ரிங்க் பண்ணீங்களா, எங்களுக்கு தெரியாமல் ட்ரிங்க் பண்ணியானுங்கிற மாதிரி ஜிமினாவுமே சுகா கிட்ட கேட்டால், உனக்கு என்ன பைத்தியமா, இந்த பிளேஸில் எங்களுக்கு யார் ட்ரிங்க் தருவா, அப்படியே ஒருவேளை நாங்கள் ட்ரிங்க் பாட்டில் கொண்டு வந்துருந்தா உனக்கு தெரியாதா, நான் உன் டெண்டரில் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அதுவும் சரிதான், நம்ம தானே இவனை கூட்டிகிட்டு வந்தோம், அப்படியே வச்சுருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்குமேனுங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணால், என்னையே நீ சந்தேகப்படல அப்படிங்கிற மாதிரி சுகா பயங்கரமாக நம்ம ஜிமினா கூட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, டே ஆல்ரெடி ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு தான்டா இந்த டென்ட்டை விட்டு வெளியே போயிருக்கான், நீயும் ப்ராப்ளம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை கிரிப்பாக பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ என் ஃப்ரெண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக சுகா இந்த மாதிரி கட்டணும். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ப்ராடக்ட் தள்ளி தூக்கினபடியே நம்மகிட்ட இவர் வரா. இந்த மாதிரி வந்தால் இப்போ இந்த மூமெண்ட் ஜங்குக்கு சேவ் பண்ணி அப்படி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம ஜாக்குக்கு செம்ம காண்டு, அவ்வளோ பெரிய பள்ளத்துக்கு தள்ளி விட்டனே, எப்படிடா தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த டென்ட் பிளேஸில் ஜங்குக்கான ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம டே கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். டேக்கே அவ்வளோ கோவம், அவ்வளோக்குள்ள அவரோட கோவத்தை முட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணபடி உட்காந்துருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த பஸ்ஸில் 1 by 1 ஏறுவாங்களா. இந்த மாதிரி ஏறினோம். இப்போ நம்ம ஜாக்கு தான் பஸ்ஸுக்குள்ளே போகலான்னுங்கிற மாதிரி போகிற ஜாக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்மகிட்ட கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜாக் அப்படியே நிப்பாட்டிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 1 by 1 மேலே பஸ்ஸில் அந்த சீட்டில் அரேஞ்சாக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்சாக்க வச்சோம். ஃபஸ்ட்லேயே நம்ம ஜங்குக்கு அடிபட்டிருக்கலாம். அந்த மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம ஜங்குக்கு ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு வந்திருப்பாரு. இப்போ எல்லாருமே அந்த பிளேஸில் அந்த பஸ்ஸில் ஏறுற மூமெண்ட் இருக்கும். ஜாக்கை மட்டும் கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு விண்டோ மூலியமாகவே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜாக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருந்தவர் அப்படியே ஜாக்கை பஸ்ஸுக்கு பேக் சைடை கொண்டு போய் விடுறாரு. இந்த மாதிரி விட்டோம். எங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்ம டே பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கால ரொம்ப பார்க்க முடியல. ஆனால் நம்ம ஜாக்கும் டேயும் கொஞ்சம் தூரமாக போய் பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு எழுந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்க முடியல. இறங்கக்கூடாதுன்னு டே வேற சொல்லியும் வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே பஸ்ஸில் உட்காந்தபடியே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விண்டோ வழியே எட்டி பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா இப்போ நம்ம டேடம் ஜாக் அப்படி பிடிச்சி கொண்டு வந்து அந்த பிளேஸில் நிற்க வச்சுட்டு அப்படியே ஜாக்கை பாட்டு முறைச்சா, என்ன ப்ரொஃபஸர், என் பிரதர் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சா என்ன சிங்கிளாக இந்த பிளேஸில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, என்ன ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகி ஜங்குக்கோட ஜாக் தான் பெட்டர்னு திங்க் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. இந்த மாதிரி கேட்டால் ஒரு ஸ்லாப்புக்கு 2 ஸ்லாப்பு வச்சுருவாரு நம்மகிட்ட. இந்த மாதிரி வச்சா ஜாக்கு செம்ம பைட்டில் சீக்ஸை லைட்டாக டச் பண்ணபடியே நம்ம நோட் பண்ணா செம்ம காண்டாகி ஜாக்கோட நெக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் ட்ரிங்க் பண்ண மில்க் ஷேக்கில் ட்ரிங்கை கலந்து அவனை பள்ளத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருப்ப. ஹேய், என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் தான் தள்ளி விட்டேன், நீ பாட்டியாடா அப்படிங்கிற மாரி சொல்லி கோவமாக நம்ம டேயை பார்த்து ஜாக் பேசினோம். கலந்து கொடுத்து நீயே ஏன்டா தள்ளி விட மாட்ட, கண்டிப்பாக நீ தாண்டா தள்ளி விட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னா. டேயோட ஹேண்ட்ஸை தள்ளி விட்டு, இங்கே பாரு ப்ரொஃபஸர், நீ தேவையில்லாமல் அதிகமாக பேசிகிட்டு இருக்க, ட்ரிங்க் கலந்துங்கிறது நீ பாட்டியா, நான்டாங்க கலந்துங்கிறத பாட்டியா, அந்த ஜங்குக்கு ஒன்றும் ரொம்ப இன்னசென்ட்லாம் கிடையாதுன்னு ஒன்றா மேரேஜ் பண்ணியிருக்க போய் தான் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். இல்லைன்னு வை 24 ஹவர்ஸில் எப்போல்லாம் அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ 1 டே முழுக்க நாளும் அவனும் அந்த சுகவும் கிளப்பில் போய் என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். உன்னை மேரேஜ் பண்ண போய் தான் கிளப்பு பக்கம் போகாமல் ரொம்ப இன்னசென்ட் பை மாடி நடிச்சுக்கிட்டு இருக்கான், ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். அவன் தான் எங்கேயாவது இருந்து ட்ரிங்க் பாட்டில் எட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னேன். இப்போவும் ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு
ஜாக்கு காண்டில் நம்ம டேயை நோட் பண்ணால் அந்த பாட்டில் ஜாக் ஒரு குட்டியாக ஒரு பாட்டில் வச்சுருந்துருப்போம்ல அதை தூர போட்டுருந்துருப்பான். ஆனால் அதை கரெக்டாக சார்லி எடுத்து கொண்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துருந்துருப்பான். இதெல்லாம் பண்ணது சார்லி தான். அவன் ட்ரிங்கில் மில்க் ஷேக்கில் இந்த ட்ரிங்கை கலந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி டே கிட்ட யாருக்குமே தெரியாமல் வந்து சொல்லிட்டு இந்த பாட்டிலை கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். இப்போ இந்த பாட்டிலை கரெக்டாக ஜாக்குக்கிட்ட நீட்டுறான். நம்ம டே ஜாக்குக்கிட்ட காட்டிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, இதானே அது நேற்று நைட்டு இந்த பிளேஸில் இருக்க ஏதோ ஒரு பீப்புள்ஸ்கிட்ட நீ மணி கொடுத்து வாங்கியிருக்க. டே, அவன் பிளேஸில் இருந்து அவன் மணியை வாங்கி அவனோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறியே, உன்னெல்லாம் என்ன மாட்டிடுறா சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாக திட்டுறாரு. எங்கள் பாருட்டையா, தேவையில்லாமல் சும்மா நீங்களா ஏதாவது ஒன்றா ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுட்டு அடிக்கலாட்டுக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டா எல்லாத்துக்குமே நானே ரீசன் ஆக மாட்டேன். உங்கள் ஜங்குக் பண்ண டாப்புக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு, உங்ககிட்ட ப்ரூஃபே இல்லை, ப்ரூஃபை எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுங்கள். சும்மா உங்கள் ஒய்ஃப் பண்ண ப்ராப்ளத்துக்கெல்லாம் அதுக்கு யாரையாவது ஒரு பர்சன்ட்டை ரீசனாக வைக்கலான்னு என்கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, ப்ரூஃப் இருக்கானுங்கிற மாதிரியே டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு நேராக அந்த பஸ்ஸுக்குள்ள என்றாகி கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காருவானா. இந்த மாதிரி உட்காந்தா யூமீன் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் மீன் ஜாக் வந்து உட்காந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹயாங் டயாங் வருவார், நீ அந்த சீட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகி உட்காரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா ஹஸ்பண்ட் இருந்தால் இந்த பிரதர்லாம் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடாதா, எனக்கு இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஜாக்கு ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுவாரா.